சகோதரர் நாகராஜ் சொல்லும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அதாவது பிஜேபியினுடைய அரசாங்கம் இன்றைக்கி 11வது வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. பிஜேபி இண்டிவிஜுவல் ஆட்சி நடத்த முடியாது. ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அது பிறகு தான் நடத்தும். இன்றைக்கி ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது ஆர்எஸ்எஸ்ஸோடைய சித்தாந்தம் கிடையாது. அவங்களுடைய சித்தாந்தமே வேறு. ஆனால் அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும். ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த குறிக்கோளில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் ஒரே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து மக்களுக்கு நன்மை செஞ்சிரும்னு பிஜேபி நினைச்சாக்க அது தவறான அபிப்பிராயம். தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் சொல்கிறது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசால் நடத்த முடியாது, ஒன்றிய அரசு தான் நடத்த முடியும். இன்னைக்கு ஒன்றிய அரசு ஒத்துக்கிருச்சு. ஒன்றியத்தினுடைய அமைச்சர் வைஷ்ணவ் என்ன சொல்கிறாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம். எப்போ நடத்துவோம்னு சொல்லலை, மக்கள் தொகை கணக்கெடுப்பும் போது சேர்த்து நடத்துவோம். சரி, மக்கள் தொகை சேர்ந்து நடத்தும் போது மகளிர் இடஒதுக்கீடும் சேர்ந்து வரும். என்றைக்கு 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா எப்படி சாத்தியப்படும்? நிதியே ஒதுக்கலை. அன்னைக்கு சொன்னது மாதிரி, பத்திரிகையாளர் சொன்னது மாதிரி, ரிட்டையர்டு ஐஏஎஸ் சொன்னது மாதிரி, வன்னியர் சொன்னது மாதிரி இன்றைக்கி இந்தியா தீப்பிடிச்சி எரியுது. பட்டப்பகலில் காஷ்மீரில் பகல்காம் டூரிஸ்ட் பிளேஸில் 26 பேரை தீவிரவாதி சுட்டு கொண்டிருக்கான். அதை தடுக்கிறதுக்கு, அதை முறியடிக்கிறதுக்கு எந்த நடவடிக்கை இன்னைக்கு வரைக்கும் ஒன்றிய அரசு எடுக்கல. பிஜேபி அரசு அதை மறைக்கிறது தான் இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்ப இன்னைக்கு ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கிறத நான் குற்றச்சாட்டா வைக்கிறேன். நான் நன்றி. அதெல்லாம் விடுங்க சார். ஒரே நாள்ல 400 இடத்துல ஈடி ரைடு பண்ணீங்களே அமித்ஷா, உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கிற எதிர்கட்சிகளை பந்தாடுறீங்களே, அதை நடத்துகிற அமித்ஷா உள்துறை விஷயத்தில் அதே மாதிரி கவனம் செலுத்தி தீவிரவாதி ஒழிச்சிடணும்ல, ஏன் ஒழிக்கல? அப்ப சுயநலம் தான் நிக்குது. எதிர்கட்சிகளை ஒழிக்கணும். ஆளுங்கட்சி நோக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.